சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் ரோகிணியோட கேஸு கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தான் மனோஜ் இருந்துட்டு என்னாலலாம் இவ கூட சேர்ந்து வாழவே முடியாது, ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். ஆனால் அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட எனக்கு கல்யாணம் ஆன விஷயம், எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கிற விஷயம், இப்படி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலேயும் அவர் என் மேலே பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் விருப்பப்பட்டு தான் மனோஜ் என் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னா அதுக்கு காரணமே நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பார்லரை விற்று என் மாமியாருக்கு எப்போ பாரு பணம் பண்ணன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருக்கேன். மனோஜ்க்கு ஷோரூம் வச்சு கொடுத்துருக்கேன். இவ காசில் ஒன்றும் எனக்கு ஷோரூம் வைக்கவே இல்லை. என் அப்பாவோட காசில் தான் நாங்கள் ஷோரூமே வச்சோம். அது எல்லாமே சரிதான் சார். ஆனால் அதுக்கான ஐடியா கொடுத்தது நான் மட்டும்தான். அவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துவதற்காரனா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜை நம்பி தான் நான் எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும் கிடையாது, என் பையனையும் நான் தனியாக நின்று தான் படிக்க வச்சுருக்கேன். எக்ஸாம் வேறு வரப்போகுது. இன்னும் நான் ஃபீஸ் வேறு கட்டவே இல்லை. ஃபீஸ் கட்டினா தான் கிளாஸில் விடுவேன்னு சொன்னதுனால என் பையனை என்னால் ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல. அது மட்டும் இல்லை, உடம்பு சரியில்லாத அம்மாவை என் கூட வச்சு நான் பார்த்துக்கிறேன். இப்போ டிவோர்ஸ் ஆகுது இதுன்னு சொன்னாக்க நான் எப்படி தனியாக நின்று போராடி இவங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறது, இருக்கிற கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் அனுப்பியும் மனோஜ் வாழ மாட்டாருன்னு சொல்கிறாங்க. கல்யாணி வாழ்கிறதா சொல்கிறாங்க. அதனால் சட்டப்பட்டுன்னு ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுங்க ஆனர், என்னாலேயும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் இவ கூடலாம் என் பிள்ளை சேர்ந்து வாழலாம் முடியாது, அறுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டு நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசினா கண்டெம்ட் கோர்ட்டெல்லாம் நான் ஃபைன் காட்ட சொல்ல மாட்டேன், ஜெயிலில் தூக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு விட்டுருவேன், அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி விஜயை பிடிச்சி திட்டு விட்டுறாங்க. அதனால் ரோகிணி பேசுகிற போய்க்கு எதுக்கும் நம்ம விஜயாவால் பதில் பேசவே முடியல. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்னாலையும் முடியல ஆனர், சீக்கிரமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், 2 பேரும் ஆப்போசிட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் 6 மாதம் கேஸை நான் தள்ளி வைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி நின்னாங்கன்னா அப்போ நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அது மட்டும் இல்லை, ரோகிணி கடன் விட்டதுனால மாதம் 25,000 ரூபாய் அவங்களுக்கு செலவுக்காக கொடுத்துடணும். ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கணும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மனோஜ் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் எதுக்காக செய்யணும்? அந்த குழந்தை மனோஜதே கிடையாதே. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட 2ஆம் தரத்து குழந்தை மனோஜ் தான் தூக்கி வளர்த்தாகணும். அது அவரோட தலையெழுத்து, அப்படி தீர்ப்பும் அப்படி தான் வரும். அதனால் கிருஷ் அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம மனோஜ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. 6 மாதத்துக்கு கேட்டாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரோகிணி இருந்துட்டு எங்கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதை மட்டும் நடக்காது. மனோஜை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 6 மாதத்தில் 60 வருஷம் ஆனாலையும் நான் இதே நிலைமையில் தான் நிற்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மாதம் 25,000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு, எனக்கு ஒரு நல்ல வீடை பாரு, அங்கே நான் ஃபேமிலியோடு செட்டில் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க. விஜயா இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு வேறு என்கேஜ்மெண்ட் வேறு இருக்குதும்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கோர்ட்டில் நடந்த எந்த ஒரு விஷயமோ வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் வாயை திறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு 2 படம் எடுத்து வச்சுருக்காங்க. எது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு இந்த ஷர்ட்டை போட்டுமா இந்த ஷர்ட்டை போட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிங்க் கலருக்கு எல்லோ கலருக்கும் செட் ஆகிடுங்க, அதனால நீங்கள் இந்த ஷர்ட்டை போடுங்க, நான் இந்த சாரீ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு நானும் இதைத்தான் மீனா நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீயும் அதை தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அண்ணாமலை வராரு, வீட்டில் நிச்சயதார்த்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு, நீ எதுக்கும் லாயருக்கு ஃபோன் பண்ணி எப்போ டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரி, அப்போ தான் நம்ம கல்யாணத்து வேலையை பார்க்க முடியும். நம்ம ஏதோ தொடர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோகிணி இதுதான் டைமிங்க அப்படின்னு
சொல்லிட்டு அவள் பக்கம் எல்லா கேஸையும் திருப்பி விட்டுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அம்மா தான் சொன்னாங்களே, மனோஜோட கல்யாணம் நடக்கிறதுக்காக உங்கள் அம்மா எந்த எல்லைக்கு போவா, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவை நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ருதி ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்ருதி திருப்பி வந்துட்டான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டைலாக் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ திரும்ப வந்துட்டு இல்லைம்மா, அதுவே ரொம்ப சந்தோஷம். டூருக்கு போன இடத்துல தான் மனசை விட்டு பேச ஆரம்பித்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டே 2 பேர் தான், முத்துவும் மீனாவும் தான். அவங்களால தான் நாங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாவும் முத்தும் நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான மாலை, பழம், பூவு, தட்டு இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க. அதுக்கடுத்து ஸ்வேதா இருந்துட்டு அவங்கள கொண்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து ரூமில் விட்டுட்டு வந்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக போய் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்த உடனே எங்கேஜ்க்கான மோதிரத்தை காணுமா, நைட்டு ஃபுல்லாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மனோஜை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.